பொன்னியின் செல்வன் படம் வந்து இன்னும் 3 நாள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க தியேட்டர்ல. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தோட இந்த அட்வான்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு காத்து கிடந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அதுவும் புக்கிங் ஓப்பன் பண்ணது வந்து எல்லா தியேட்டர்லாம் பண்ணல. ஒரு 60லேருந்து 70% தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் கல்கி எழுதின இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த நாவலை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்காக சில விஷயத்த மாற்றிருக்காங்க. அதை வந்து சில நெட்டிசன்கள் இந்த பொன்னியின் செல்வனை புத்தகமாக படித்த நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மணிரத்னம் படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாரு, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது, இந்த பாட்டை பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயமும் இருக்குது. ஸோ ஒரு நாவலை படமாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் படத்துக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த புக்காக படித்ததை நான் திரையில் பார்க்க போகிறேன், அதுவும் விஷுவலாக எனக்கு ஒருத்தவங்க இந்த கதையை வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதே இந்த படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் இந்த பாடல்கள்லாம் ஒன்றும் அப்படி இருக்குது. ஏஆர் ரஹ்மான் உண்மையிலே கலக்கிட்டாப்புல. இந்த பாட்டெல்லாம் நான் விஷுவலாக வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொன்று, இப்படிப்பட்ட ஒரு நாவலை, இப்படிப்பட்ட கல்கி எழுதின இந்த பொன்னியின் செல்வன் நாவலை எப்படி ஒருத்தர் வந்து படமாக எடுக்க முடியும்? அப்படி என்னதான் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அப்படின்னு ஒரு பக்கம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு நாவலை படமாக எடுக்கணும்னா அதுக்காக நிறைய விஷயத்த மாற்றுவாங்க. இவங்க என்ன விஷயம்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்குது. மொத்தமாக மணிரத்னம் ஃபேன்ஸு, தமிழ் சினிமா ஃபேன்ஸு, இந்த சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து பொன்னியின் செல்வனுக்காக ரொம்ப ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் ரொம்ப கம்மி, அதெல்லாம் ரொம்ப அதிகம் இந்த படத்துக்கு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க. இந்த தேட்டரில் புக்கிங்கான இந்த ஸ்க்ரீன்லாம் நான் வந்து போடுறேன். எவ்வளோ தேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து 26ஆம் தேதி சாயங்காலம் எடுத்த அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு. அதுலேயே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நிறையா தேட்டர் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ண தேட்டர் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி வந்து ஃபுல்லாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்படிங்கிறது இப்படி புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் ஃபாஸ்ட் ஃபில்லிங்னு வந்துடுது. அந்த ஆரஞ்சு கலரில் வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதுவாகுது. இன்னும் நிறையா தேட்டரில், முக்கியமான தேட்டருங்கள்லாம் இது வந்து ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோன்னா அதுவுமே ஃபுல்லாகிடும். ஆனால் இதுவரையுமே இந்த 60லேருந்து 65% வரையுமே வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கே இதுவரையும் 7 கோடி கிட்ட வந்து முதல் நாளுக்கு மட்டுமே வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. கண்டிப்பாக இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் மட்டுமே வந்து கண்டிப்பாக 20 கோடி கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 70லேருந்து 80 கோடி மினிமம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுக்கும். ஸோ தெலுங்குலையுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கும். 6 நாள் தொடர்ந்து நிறையா ஹாலிடே அது இதுன்னு வருது. கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது. ஸோ எப்படி வந்து விக்ரம் வந்து ஒரு 600-700 கோடி நம்ம வந்து கொண்டாடணுமோ அதே மாதிரியே இதுவும் வந்து ஒரு 600-700 கோடி, அதையும் தாண்டி 1000 கோடி வந்ததுன்னா டபுள் சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் நானே வருவேன்னு வருது. ஸோ அந்த படத்தோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொன்னியின் செல்வன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலில் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் கதையை மட்டும் எடுத்தா என்ன? ஏன் கல்கி என்ன நல்ல கதையை தானே எடுத்திருக்காரு, நல்ல கதையை தானே எழுதியிருக்காரு, அது எதுக்கு நீங்கள் வந்து இப்படி மாற்றி வந்து எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரே பதில் தான். அதாவது கல்கி எழுதின அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது மொத்தமாக 3000 பக்கம். 3000 பக்கத்தை படமாக எடுக்கணும் அப்படின்னா எப்படி இது சாத்தியம்? அதுவும் இல்லாமல்
முதல்ல ஒரு நாவல நீங்க படமா ஆக்குனீங்க அப்படின்னா, அதோட ஒரு போரான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா, புத்தகத்துல படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அதையே தியேட்டர்ல விஷுவலா பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ 2மே வந்து ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே வழக்கமா ஒரு நாவல வந்து ஒரு கதைய வந்து ஒரு புக்ல இருக்கிறத வந்து படமா ஆக்கணும் அப்படின்னா, படத்துக்கு ஏத்த மாரி திரைக்கதை அமைக்கிறதே மிகப்பெரிய சிரமம். ஸோ நெறைய பேர் ரொம்ப ஆச்சரியப்படுறது, இதுக்கு எப்படி மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு? இந்த 2 பார்ட்ல எப்படி இத பண்ணியிருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் நெறைய பேரோட ஆச்சரியமாவும் இருக்கு. நெறைய பேரோட கேள்வியாவும் இருக்கு. சந்தேகமாவும் இருக்கு. ஸோ அது எப்படி அவர் பண்ணாரு? அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்படல. ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம, சும்மா எடுத்து போட்டு இதுல இருக்கிறது, அதுல இருக்கிறது வேற வேறயா இருக்கு. இவரு வந்து பொன்னியின் செல்வனே எடுக்கல. இவரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேஸ்ட் ஆன் எ கல்கி ஸ்டோரி பொன்னியின் செல்வன். அவ்வளோதான். அதுவே கம்ப்ளீட் ஸ்டோரி கிடையாது. அது ஒரு பேஸ்ட் ஆன் எ ஸ்டோரி தான். அதுல இருந்து தான் மைய கதையா எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நெறைய விஷயத்த இவங்க மாத்தி ஆகணும். இப்ப ஆதித்யா கரிகாலனும், வந்தியத்தேவனும் சேர்ந்து ஒரு போருக்கு போற மாரி இருந்தா தான், அங்க உட்கார்ந்து தியேட்டர்ல பார்க்குறவன் வந்து அப்படியே பூரிச்சு போவான். புக்ல படிக்கிறவங்களுக்கு அது வந்து புக்ல இருக்கிற மாரி தான் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ புக்ல படிக்கிற ஃபார்மேட் வேற, தியேட்டர்ல பார்க்குற ஃபார்மேட் வேற அப்படிங்கிறத இந்த சில இந்த ரொம்ப அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்ததா, முதல்ல இந்த மாரி ஒரு நாவல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ இத தான் வந்து கார்த்தியுமே வந்து பொன்னியின் செல்வன் அந்த டீசர் லான்ச்ல சொன்னாரு. ஸோ அததான் நானும் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு நாவல் ஏதாவது ஒரு கதைய படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கற்பனைக்கு தான் நீங்க அத பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி மணிரத்னம் அவர்களோட கற்பனை தான் இந்த பொன்னியின் செல்வன். ஸோ மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல, இயக்கத்துல, திரைக்கதையில வரக்கூடிய கல்கி எழுதின பொன்னியின் செல்வன். அவ்வளோதான். இதுல நீங்க நொட்ட கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒரு வேலையும் கிடையாது. நான் படம் ரிலீஸ் ஆகுதா, தியேட்டர்ல போய் பாருங்க. அங்க போயிட்டு எதுக்கு பட்டைய போட்டாங்க, எதுக்கு நாமத்த போட்டாங்கன்னு அங்க அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு, ஆமா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் உங்களோட அந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்தெல்லாம் கொண்டு வாங்க. படமே பார்க்கல. அதுக்குள்ள ட்ரெய்லர பார்த்துட்டு அதுல ஒரு பிரச்சனை பண்றது, டீசர பார்த்துட்டு அதுல விஎஃப்எக்ஸ் சரியில்ல, அது கேவலமா இருக்கு, இது கேவலமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக்கே போட தெரியல, ரொம்ப நவீனமான வாய்ஸா இருக்கு, இவர் வாய்ஸ் எப்படி வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஒண்ணும் இல்லங்க, அந்த ஒரு பாட்டு அலைகடல், அப்பா அப்பா எப்படி இருக்கு, அதை உண்மையிலே தியேட்டர்ல நான் பார்க்கணுங்க. தியேட்டர்ல நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அப்படி இருக்கு அந்த பாட்டு. ஐயோ! பின்னாடி அந்த நிலா வர்றதா இருக்கட்டும், அந்த கடல், ஐயோ! அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டீப்பா வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு எழுதியிருக்காரு மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதையுமே வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். 30ஆம் தேதி காலையில எப்ப ஆகும், இந்த படத்த எப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.